நீதித் தலைவர்கள் நூல் அதிகாரம் 4. ஏகூது இறந்த பின் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை மீண்டும் செய்தனர். ஆட்சோரை ஆண்ட கனானிய மன்னன் யாபீனிடம் ஆண்டவர் அவர்களை ஒப்படைத்தார். அவனுடைய படைத்தலைவன் சீசரா அரோசத் கோயிமேல் வாழ்ந்து வந்தான். இஸ்ரேலர் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டனர். ஏனெனில் அவனிடம் 900 இரும்பு தேர்கள் இருந்தன. அவன் 20 ஆண்டுகள் இஸ்ரேலரை கடுமையாக ஒடுக்கினான். அச்சமயத்தில் இஸ்ரேலருக்கு இறைவாக்கினரும் லப்பிதோத்தின் மனைவியுமான தெபோரா நீதி தலைவியாக இருந்தார். அவர் எப்ராயிம் மலைநாட்டில் ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் இடையில் தெபோரா பேரீச்சை என்ற மரத்தின் அடியில் அமர்ந்திருப்பார். தீர்ப்பு பெறுவதற்காக இஸ்ரேலர் அவரிடம் செல்வர். நப்தலியில் இருந்த கெதேசில் வாழ்ந்த அபினோவாமின் மகன் பாராக்கை அவர் ஆளனுப்பி கூப்பிட்டார். அவர் அவரிடம், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு கட்டளையிடுகிறார். நீர் போய் நப்தலி செபுலோன் மக்களை தாபோர் மலையில் ஒன்று கூட்டி அவர்களிலிருந்து 10,000 பேரை சேர்த்து கொள்ளும். யாபீனின் படைத்தலைவன் சீசராவையும் அவன் தேர்களையும் படையையும் கீசோன் ஆற்றின் அருகே இழுத்து வந்து உம் கையில் கொடுப்பேன் என்றார். பாராக்கு அவரிடம், நீர் என்னுடன் வந்தால் நான் செல்வேன், நீர் என்னுடன் வராவிடில் நான் செல்ல மாட்டேன் என்றார். அவர் அவரிடம், நான் உம்முடன் உறுதியாக வருவேன், ஆயினும் நீர் செல்லும் வழி உமக்கு பெருமை தராது. ஏனெனில் ஆண்டவர் ஒரு பெண்ணிடம் சீசராவை ஒப்படைப்பார் என்றார். பின்பு தெபோரா எழுந்து பாராக்குடன் கெதேசு நோக்கி சென்றார். பாராக்கு செபுலோனையும் நப்தலியையும் கெதேசில் ஒன்று கூட்டினார். 10,000 பேர் அவர் பின் அணிவகுத்து சென்றனர். தெபோராவும் அவருடன் சென்றார். கேனியரான எபேர் மோசேயின் மாமனார் ஒபாபின் மக்களான கேனியரிடமிருந்து பிரிந்து வாழ்ந்து வந்தார். அவர் கெதேசுக்கு அருகில் சானானிமில் இருந்த கருவாலி மரத்திற்கு அருகில் தம் கூடாரத்தை அமைத்திருந்தார். அபினோவாமின் மகன் பாராக்கு தாபோர் மலை மீது ஏறிவிட்டதை சீசராவுக்கு அறிவித்தனர். சீசரா தன்னிடம் மொத்தம் 900 இரும்பு தேர்களையும் தன்னுடன் இருந்த மக்கள் எல்லாரையும் அரோசத் கோயிமிலிருந்து கீசோன் ஆற்றின் அருகே ஒன்று திரட்டினான். தெபோரா பாராக்கிடம், எழுந்திரும், இந்நாளில் ஆண்டவர் சீசராவை உம்மிடம் ஒப்படைப்பார். ஆண்டவர் உம்முன் செல்லவில்லையா என்றார். பாராக்கு தாபோர் மலையிலிருந்து இறங்கினார். 10,000 பேர் அவரை பின்தொடர்ந்தனர். ஆண்டவர் சீசராவையும் அவனுடைய தேர்கள் அனைத்தையும் படை முழுவதையும் வாழ்முனையில் பாராக்கின் முன்னால் சிதறடித்தார். சீசரா தன் தேரிலிருந்து இறங்கி தப்பி ஓடினான். பாராக்கு தேர்களையும் படையையும் அரோசத் கோயிம் வரை துரத்தினார். சீசராவின் படை முழுவதும் வாழ்முனைக்கு இரையாயிற்று. ஒருவர் கூட தப்பவில்லை. சீசரா கேனியரான எபேரின் மனைவி யாவேலின் கூடாரத்திற்கு ஓடினான். ஏனெனில் ஆட்சோர் மன்னன் யாபீனுக்கும் கேனியரான எபேரின் வீட்டுக்கும் இடையே நல்லிணக்கம் நிலவியிருந்தது. யாவேல் சீசராவை சந்திக்க வெளியே வந்து, இங்கே திரும்பும் என் தலைவரே, என்னிடம் திரும்பும், அஞ்ச வேண்டாம் என்றார். அவன் அவரோடு கூடாரத்திற்கு சென்றான். அவர் அவனை ஒரு போர்வையால் மூடினார். அவன் அவரிடம், எனக்கு சிறிது தண்ணீர் கொடு, நான் தாகமாயிருக்கிறேன் என்றான். பால் வைக்கும் தோற்பையை திறந்து அவர் அவனுக்கு குடிக்க கொடுத்தார். பின் அவனை மூடினார். அவன் அவரிடம், கூடாரத்தின் வாயிலில் நின்று கொள், எவனாவது வந்து இங்கு ஓர் ஆள் இருக்கின்றானா என்று உன்னை கேட்டால் நீ இல்லை என்று சொல் என்றான். அவன் களைப்பால் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அப்பொழுது எபேரின் மனைவி யாவேல் கூடார முளை ஒன்றையும் சுத்தியல் ஒன்றையும் தம் கையில் எடுத்துக்கொண்டு ஓசைப்படாமல் அவனிடம் வந்து அவன் நெற்றி பொட்டில் முளை தரையில் இறங்கும் வரை அடிக்க அவன் மடிந்தான். இதோ பாராக்கு சீசராவை துரத்தி கொண்டு வந்தார்.
யாவேல் அவரை சந்திக்க வெளியே வந்தார். யாவேல் அவரிடம், வாரும், நீர் தேடும் ஆளை நான் உமக்கு காட்டுகிறேன் என்றார். அவரும் அவருடன் உள்ளே செல்ல, இதோ சீசரா இறந்து கிடந்தான். கூடார முளை அவன் நெற்றிப் பொட்டில் அடிக்கப்பட்டு இருந்தது. இவ்வாறு அந்நாளில் கடவுள் கானானிய மன்னன் யாபினை இஸ்ரேல் மக்களின் முன் ஒடுக்கினார். இஸ்ரேல் மக்களின் கை மேன்மேலும் வலுவடைந்து கனானிய மன்னன் யாபினை நசுக்கி அழித்தது. அன்பு உறவுகளே, இது உங்களுக்கான நேரம். இக்காணொளியில் ஒலி வடிவில் நீதித்தலைவர்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள். இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி: யார் இறந்த பின் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை மீண்டும் செய்தனர்? பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும். இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஓர் அதிகாரத்தை வாசிக்கவும், கேட்கவும், பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.